தாவேக தலைவருடைய விஜய் கருத்து, அதில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு சாமிநாதன். விஜயனுடைய வாக்குறுதிகள், அதில் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. கல்வி செலவு அரசு ஏற்கும், அதே போன்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் போன்ற அந்த வாக்குறுதிகள்லாம். இப்போ ரேஷன் கடைகள், அதுல 500 ரேஷன் அட்டைக்கு ஒரு கடை என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தானே? ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கும் ஒன்று. இன்னொன்று அதை விட முக்கியமா, தாய்மானவர் திட்டம் மூலமாக வயதானவர்களுக்கு வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிற திட்டம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. தாய்மானவர் திட்டம் என்று அதற்கு பெயர். சோ இப்ப இந்த சூழல்ல நீங்க ரேஷன் கடை என்பது ஒரு பெரும் பிரச்சனை இல்ல. நீங்க அவர் சொல்லக்கூடிய இந்த விவசாயிகள் பிரச்சனை என்பது ஒரு பிரதான பிரச்சனை. அவர் இந்த ரேஷன் கடையை தமிழக மக்களோட ஈஸியா எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் தேவை என்பதனால ஏதோ ஒரு வகையில அது ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார். பாண்டிச்சேரியிலும் அப்படிதான் ரேஷன் கடை பிரச்சனையை அவர் பேசுகிற பொழுதுதான் அங்க ஒரு சர்ச்சையிலும் மாற்றியது. சோ இப்ப இந்த இடத்திலும் அப்படிதான் நீங்க கேட்டதை போல ஏற்கனவே தமிழ்நாட்டுல ரேஷன் விநியோகம் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கு. அவர் சொல்றாருல, அந்த பாக்கெட் போட்டு நாங்க கொடுக்க போறோம், அரிசியை தவிர மற்ற பொருட்களை பாக்கெட் போட்டு கொடுக்க போறோம். இதெல்லாமே கூட தமிழக அரசில் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான். தாய்மானவர் திட்டங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு இல்லம் தேடியே கொண்டு ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனா அதை விட முக்கியமான ஒரு இடம் சொல்றாரு. ரேஷன் கடையில 500 பேருக்கு ஒரு ரேஷன் கடைங்கிறாரு. ஆண் இடையாளர்கள் தனியாகவும் பெண்களுக்கு விநியோகிக்க பெண் இடையாளர்கள், அதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு நிதிச்சுமையை அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா வீடு தேடியே ரேஷன் பொருட்கள் போகுது. விஜயகாந்த் அவர்களுடைய காலத்திலே சொன்னார், எல்லாருக்கும் இல்லம் தேடி நாங்க போய் ரேஷன் பொருட்களை விநியோகிப்போம்னார். அதனுடைய நீட்சியாகத்தான் இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பட் அவர் சொன்னதுல மிக முக்கியமான இடம், 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கொண்ட ஒரு விவசாயிக்கு அவருடைய குடும்பத்தில யாராவது ஒருவர் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட எந்த தொழில் படிப்பு படித்தாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் செலவை அரசே ஏற்கும் என்கிற இடம் கிட்டத்தட்ட அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பட் அது சாத்தியமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா வரும். ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு விவசாயிகள் என்பது ஒரு பெரும் எண்ணிக்கை. இங்க இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம். அவர் பேசுறது டெல்டால இருந்து பேசுகிறார். தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம். திரும்புற பக்கமெல்லாம் விவசாயிகள் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கான கல்வி செலவை ஏற்க முடியுமா? அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றால் அரசு அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதை விட என்ன படித்தாலும் செலவு ஏற்க முடியும் என்பது ஒரு சாத்தியமான விஷயமா? அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து அறிவிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறாங்க, 2000 ரூபாய் மகளிருக்கு எல்லாம் அறிவித்தாங்க. சோ அதை நோக்கி இவரும் நகர வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பதை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்றார், திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக டீலிங் என்று, அதை நேரடியாக சொல்லலைனாலும் ஆட்சியில மாறி மாறி நாம தான் இருப்போம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பழி போடுறது அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பாஜக அவரை மீன் பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ யார அந்த மறைமுக டீலிங் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார்? இல்ல, அவரு திமுக அதிமுக இருவரையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். நமக்கு அவருக்கு அவரே குறிப்பிடுகிறார். கடந்த கூட்டத்துல நான் இப்படி குறிப்பிட்டேன், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு ஏன் சொல்றீங்க? வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே நான் தொடர்ந்து பேசி வந்தேன். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதனாலயே நான் பாஜகவினுடைய நிழலா இருக்கேன் அப்படிங்கக்கூடிய வகையில விமர்சனங்கள் வருது என்கிறதுனால இரண்டையும் விமர்சிக்கிறார். அவ்வளவுதான். அவர் அந்த இடம் நோக்கி அதனால நகர்கிறார். திமுக வெர்சஸ் அதிமுக 2 பேரும் மாறி மாறி அவர்களுக்குள்ளாகவே ஆட்சியை பகிர்ந்து கொள்வார்கள் என்பது ஒரு 3வது அணியாக வரக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டு தான். நீங்க விஜயகாந்த் அவர்கள் தொடக்க காலங்களையும் வைத்த குற்றச்சாட்டு இதுதான். சோ அப்ப அவர்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொண்டாங்க. இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனையும் இந்த விவாதத்தில் அவர் தொற்றிருக்கிறார். இன்றைய கூட்டத்துல ஜனநாயகம் ஒரு பக்கம் என்ன SOP போட்டு தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ்ல பிரச்சனைங்கிறார். முந்தைய காலங்களில் இருந்த விஜய் அவர்களுடைய பேச்சுல விட இந்த பேச்சு கொஞ்சம் முதிர்ச்சி தன்மையும் இருக்கிறது. முதல்வரை பாராட்டுகிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் நேரத்துல எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதே இடத்துல ராகுல் காந்தி அவர்களும் ட்வீட் போட்டிருந்தார்ல, அந்த இடத்தை அவர் எந்த இடமும் தொடல. நீங்க நேற்று வரை விவாதித்தது காங்கிரஸ் தாவேகாவை நோக்கி நகரப் போகிறதா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உறவு சிக்கல் இருக்கிறதா, இதெல்லாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். ராகுல் காந்தியும் ட்வீட் போட்டாரு ஜனநாயகன் படத்துக்கு. அப்ப முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்தை அல்லது முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டை அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கலையே, உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தானே சொல்றாரு. அப்ப அந்த இடமும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடமா இன்னைக்கு மாறி. ஏன்னா நம்ம இன்னுமே திமுக காங்கிரஸ் கூட்டணியை இன்னைக்குதான் ஒரு சுமூகம் எட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நேற்று வரையிலும் விவாதித்தோம் தாவேகாவோடு நகர்மான். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பிரதானமாக எதிர்த்து களம் காணக்கூடிய விஜய் அவர்கள் நீங்க அவரை சொல்கிறார், குறிப்பிடுகிறார். பட் ராகுல் காந்தி ஜனநாயகன் படத்துக்கு போட்ட ட்விட் அவர் சொல்லல. நம்ம நேற்றோட பேசணும் மேடம், ஜனநாயகன் படத்தை விட்டு விடுவோம். நேற்றோட என்ன பேசுறோம், பிரதர்ங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துல பயன்படுத்தல அப்படிங்கிற வார்த்தை பெரிய பேசு பொருளானது. இன்னைக்கு அதை விட முக்கியமா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பேச்சுல ராகுல் காந்தி அவர்களுடைய பதிவை கூட சுட்டி காட்டல அப்படிங்கறதையும் நம்ம கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ கூட்டணி நிலைப்பாட்டுல காங்கிரஸ் ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்ந்து விட்டது. அதற்கான எதிர்வினையாகத்தான் ராகுல் காந்தியினுடைய பெயரை தவிர்ப்பதற்காகவே இந்த விவகாரத்தை அவர் பேசினார் அப்படின்னு பார்க்கணுமா? ஆமா, நிச்சயமா அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நேற்று அதாவது கிட்டத்தட்ட
தாவேக்காவோடு அவர்கள் அணி சேருவார்கள் என்பது பெரும் நம்பிக்கையாக இருந்துச்சு தாவேக்கா தரப்பு. நீங்க காங்கிரஸ் எழுதுவது வேற வலிமை தான். நம்ம தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் பலருமே பல விவாதங்கள்ல, நீங்க நடத்துற விவாதங்களையும் சரி, எல்லா விவாதங்களையும் நம்ம பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் தன்னுடைய வேற வலிமையை கூட்டுகிறது அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அந்த அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இங்க ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ட்வீட் போட்டதை பற்றி பாராட்டுகிறார். முதல்வருக்கு அவர் இத்தனை நாள் பேசுகிறார். விஜய் அவர்கள் தொடர்ச்சியா பேசிட்டு வரார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல முதல்ல வெளியே வந்தார். இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறையானது நிர்வாகிகளை மட்டும் சந்தித்து வருகிறார். எந்த சந்திப்பிலாவது தமிழக முதல்வருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து இருக்கிறாரா? இன்னைக்கு ஏன் அந்த ஜனநாயகன் படம் இன்னொன்னு அதுக்கப்புறம் அவர் கூட்டத்துக்கே போலையா? போன வாரம் கூட கூட்டத்துக்கு போனாரு. வேலூர்ல நான் சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்புக்கினிய மக்களேன்னு அவர் பேசுகிறார். அப்படி சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை பற்றி எப்படி மறப்பார்? அப்ப ஒன்றில அவர் மறந்தாரா, அல்லது ஸ்கிரிப்ட்லே இல்லையா, அல்லது விஜய் உள்ளார அவருக்கு உண்மையிலேயே கூட்டணிக்கு வருவார், நம்மளை ரொம்ப நம்ப வச்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு தொண்டர்கள்ட்ட கிரவுண்ட்ல கடத்தணும்ல. நீங்க காங்கிரஸுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் இல்லப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் கடத்த வேண்டி இருக்குல்ல. சோ அந்த இடம் எனக்கு ஒரு தனித்து ஒரு துருத்தி தெரிந்தது. ஒருவேளை ராகுல் காந்தியுடைய பெயர் இருந்தது விடுபட்டதா, ஏன்னா அவர் ஃப்ளோல சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டாரா? நம்ம ஃப்ளோல நீங்க சொல்லுகிற பொழுது முதல்வரை பாராட்ட முடிகிறது, ராகுல் காந்தி பெயரையே சொல்ல முடியலன்னா இது காங்கிரசுக்குமான ஒரு அந்த கூட்டணிக்கான ஒரு விஷயத்திலையும் இதுல ஏதோ ஒரு கருத்தியல் இருக்கிறதா தான் புரிந்து கொள்கிறேன். கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சாமிநாதன். தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் பேசியதன் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். மக்களே, காஞ்சிபுரத்தில் வேலூர்ல எல்லாம் நம்மளோட விஷனை பத்தி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் சில விஷன்ஸை சொல்லணும். இது மற்றவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. டெல்டா விவசாயிகள் சமீபத்தில் கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல. சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றதா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்குவோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும் அந்த திட்டத்தை உங்களுடைய டிவிகே ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும். எப்போதும் விவசாயிகளின் பக்கமே நம் ஆட்சி நிற்கும். கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐநூறு ரேஷன் கார்டுகளுக்கு 1 ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ரேஷன் கடைகளில் அரிசி தவிர அனைத்து பொருள்களும் பாக்கெட் செய்து விநியோகிக்கப்படும். மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உண்மையான உணர்வுபூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு நமது டிவிக்கு அரசு கொடுக்கும். நான் மீண்டும் சொல்றேன்,
கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இது மாதிரி அடிப்படை விஷயங்களுக்காக தான் நம்ம அரசு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். எனக்கு நம்மளோட குழந்தைகள், நம்ம பெண்கள், நம்ம இளைஞர்கள் லைஃபுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம தனியார் வேலை வாய்ப்புகளுக்கான வழியையும் உத்தரவாதத்தையும் உருவாக்கணும். அப்படி நாம உருவாக்கிட்டாலே அவங்களுக்கான ரூட்டை நம்ம இளைஞர்கள் அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. இத்தனை கோடி அத்தனை கோடி ஒப்பந்தம்னு சொல்லி விளம்பரம் மட்டும் செய்யாம உண்மையான ஒப்பந்தம் போட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதை செயல்படுத்தினாலே போதும், எல்லாம் தன்னாலே நடக்கும். இங்க என்னனையும் சொல்ல நினைக்கிறேன், இங்க அடுத்து நாங்க தான் நெஞ்ச நிமித்திரி கூவுற யாராச்சும் நாங்க ஊழலே செய்யாதவங்கன்னோ ஊழல் செய்யவே மாட்டோம்னோ நெஞ்ச தொட்டு மனசாட்சியோட சொல்ல முடியுமா? ஆனா நாம இன்னைக்கு இல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஓப்பனா தில்லா கட்ஸா சொல்லுவோம், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க உண்மையா ட்ரை பண்ணாலே போதும், எல்லாம் தன்னாலே நல்லா நடக்கும். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.